புதிதாக வந்து மெட்ரோ பணி முடிச்ச உடனே பரிசோதனை முயற்சியாக ஒரு தடவை வந்து தண்டவாளத்துல ஓட்டி பார்ப்போம் ஆமா அப்படின்னு ஓட்டி பார்ப்பாங்க. பரிசோதனை முயற்சின்னு சொல்லுவாங்க. அதுல பேசஞ்சர் ஏறுவானா? நம்பி யாரும் ஏற மாட்டாங்க, பயந்தானே. ஏற மாட்டாங்கல்ல, சம்பந்தப்பட்ட ஆள் தான் ஏறுவான். அந்த நிலைமையில தான் தாவேக்கா இருக்கு. தாவேக்கா வந்து பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது, பரிசோதனை முயற்சி. இப்ப முதல் முறையா விஜயை வச்சு படம் எடுக்கும் போது எஸ்.ஏ. சந்திரசேகர் எத்தனையோ பேர்கிட்ட போய் சொன்னாரு, பாரதி ராஜாட்ட போய் சொன்னாரு, என் பையனை வச்சு படம் எடுங்க அப்படின்னு எத்தனையோ சொன்னாரு. எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வர வேற வழியே இல்லாம அவரே படம் எடுத்தாரு. ஆரம்ப காலகட்டத்துல தொடக்கத்துல தியேட்டர்ல என்ன கூட்டம் அலையும் போதுச்சா, யாருமே பார்க்க வரல. வரிசையா படங்கள் பூரா தோல்வி. பூவே உனக்காகன்னு ஒரு படம் வர்ற வரைக்கும் அவர் வந்து வெற்றி பட கதாநாயகனா கூட மாற முடியல. எதுக்கு சொல்றேன்னா, கற்பனையாக என்டர்டைன்மெண்டாக 2 மணி நேரம் சினிமா பார்க்கறதுக்கே நம்பகத்தன்மை தேவைப்படுது. இந்த படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற கூடாது. புதுச்சட்டம் மாற என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்காம படத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு குரூப் அலைகிறாங்கல்ல. அப்ப ரிசல்ட் தெரியாம ஒரு சினிமாவுக்கே போக மாட்டாங்கன்னா, ரிசல்ட் என்னன்னு தெரியாத ஒரு கட்சிக்கு எப்படி எல்லாருமே கூட்டணி போவாங்க?